ஹாய் ஸ்டடி சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் இலக்கணமில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் இலக்கணம் 25 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் எழுத்து அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே ஒரு 9 சப் டாபிக்ஸ் இருக்குது. நம்ம அதை தான் வந்து இன்றைக்கி ஒரே வீடியோவில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எழுத்து அப்படின்னா என்னங்கிறதுல நம்ம தமிழில் மொத்தமே வந்து 247 எழுத்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதில் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1 அப்படின்னு இது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் உயிர் எழுத்துக்கள் மொத்தமாக 12 இருக்குது. அதில் குரில் நெடில் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்குது. இது வந்து குறில் நெடில் எப்படின்னு தெரியும். குறைந்து ஒலிக்கிறது குறில், நீண்டு ஒலிக்கிறது நெடில்னு சொல்கிறோம். அதை மாத்திரை அளவால் நம்ம அளவிடுறோம். மாத்திரை அப்படின்னா நம்ம எவ்வளோ, அதாவது ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு சொடக்கிடும் நேரம், ஒரு கண் சிமிட்டும் நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே குறில் வந்து ஒரு மாத்திரை, நெடில் வந்து 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள் வந்து அரை மாத்திரையும், ஆயுத எழுத்துக்கள் வந்து அரை மாத்திரையுமாக ஒலிக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி மெய் எழுத்துக்களை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 3 வகையாக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா கசட தப்பற, மெல்லினம்னா ஞங்கன நமன, இடையினம்னா இயறல வழல. ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் எங்கேருந்து பிறக்குது அப்படின்ற நம்ம பார்க்கும்போது உயிர் எழுத்துக்கள் மொத்தம் கழுத்துல இருந்து பிறக்குது. நம்ம அதை உச்சரித்து பாருங்க. அ ஆ இ ஈ அப்படி சொல்லும்போது நம்மளோட கழுத்தில் தான் சவுண்ட் வந்து ஒலிக்கும். அதே மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்கு இல்லையா, அது வல்லின எழுத்துக்கள் 6 வந்து மார்பை வந்து பிறப்பிடமாக கொண்டு பிறக்குது. மெல்லின எழுத்துக்கள் மூக்கையும், இடையின எழுத்துக்கள் கழுத்தை பிறப்பிடமாகவும், ஆயுத எழுத்துக்கள் வந்து தலையை பிறப்பிடமாகவும் கொண்டு பிறக்குது. இது உச்சரித்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத எழுத்து வந்து நம்ம ஒரு வேறு பேரை சொல்லி கூப்பிடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஸோ இதையுமே கூட பொருந்தாத ஒன்றை எடுத்து எழுதுகையில் கூட நமக்கு இது கேட்கலாம். ஸோ எழுத்துக்கள் 2 வகையாக வந்து பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்னென்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 தான் முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அந்த சார்பு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வந்து நம்மளுக்கு சார்பு எழுத்துக்களாக இருக்குது. ஸோ இதில் உயிர் எழுத்துக்கள்னால் என்னன்னு தெரியும், உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்னன்னு தெரியும். உயிரும் மெய்யும் சேர்ந்து வர எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். ஆயுத எழுத்துக்களும் என்னன்னு தெரியும். ஸோ உயிரலப்படை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசைக்காக உயிர் நெட்டை தொடர்ந்து இனமான குறில் குற்றெழுத்துக்கள் வந்து வருவது தான். அதாவது ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து அதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் வந்து ஒரு ஓசையை நிறைவு செய்கிறதுக்கு வர்றது தான் உயிரலப்படை. அது வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த அளபடைகளில் செய்யுளிசை அளபடை அப்படின்னா ஒரு செய்யுளோட ஓசை வந்து ஒரு இடத்துல குறைஞ்சிருக்கு நம்ம ஃபீல் பண்ணும்போது அதுக்கு இனமாக ஒரு எழுத்தை கொண்டு நிறைவு செய்வது தான் நம்ம செய்யுளிசை அளபடை சொல்கிறோம். இதை வந்து இசை நிறை அளபடை அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இப்போது ஓதல் அப்படின்னா ஓதல்னு போட்டால் போதும், அதுக்கு இனமான குற்ற எழுத்து ஓங்கிறது அந்த ஓசையை நிறைவு செய்ய போட்டிருக்கோம். ஸோ இன்னிசை அளபடை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசை குறையாத போதுமே அதோட ஓசைக்காக வந்து குறில் நெடிலாக எடுப்பதை தான் என்ன சொல்கிறோன்னா இன்னிசை அளபடை. அதாவது ஒரு இன்னிசைக்காக அதை நம்ம சேர்க்குறோம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும். இந்த இடத்துல வந்து கெடுப்பதும் அப்படின்னு போட்டிருக்கலாம். இந்த ஊ அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை, இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு ஓசை நிறைவு செய்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லிசை அளபடை அப்படின்னு பார்த்தா ஒரு பெயர் சொல் வந்து ஒரு எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது தான் நம்ம வந்து இங்கே சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம். நசை அப்படின்னா விரும்பு. இங்கே உரநசை அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி அப்படின்னு அதை பொருள்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதை வந்துட்டு இதோட நசை, கெடுப்பதும் இதெல்லாம் போட்டுட்டு ஆப்போசிட்டில் பொறுத்துகையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து பொறுத்தலாம். ஈன்னு வந்துச்சுனாலே அது சொல்லிசை அளபடை. அதுக்கப்புறமா ஒற்றலப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசை குறையும் போது, இதே மாதிரி ஒரு செய்யுள் ஓசை குறையும் பொழுது நிறைவு செய்ய மெய்
எழுத்துக்கள் வந்து அளவெடுப்பதை தான் நம்ம வந்து ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்களில் ஞங்கன நமன, அப்புறம் எரள வழலல, ராவை தவிர்த்த மொத்தம் 10 எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களான அக்கும் அளவெடுக்கும். மீதி எதுவுமே வந்து அளவெடுக்காது. ஸோ அப்போ வந்து ஒற்றளபடை மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11 எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனக்குரிய ஓசையிலிருந்து ஒலிக்காமல் குறைந்து ஒலிப்பது தான். அதாவது குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம், அதுதான் நம்ம வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வல்லின எழுத்துக்களான கசட டபர இருக்கு இல்லையா, அதோட உகரம், அதாவது அதோட ஊ சேரும்போது கா ப்ளஸ் உ கு, சா ப்ளஸ் உ சு, அது மாதிரி குசுடு துப்புரு ஆகிய இந்த 6 வல்லின உகர எழுத்துக்கள் வந்து இறுதியில் வரும்போது அதோட ஒரு மாத்திரை அளவில் இல்லாமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. ஸோ நம்ம இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, காசு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம வந்து அதை உச்சரிக்கும் போது காசு அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை அளவாக நம்ம ஒலிக்க மாட்டோம். அதை குறைச்சி காசு அப்படி தான் சொல்லுவோம். ஸோ லாஸ்ட்டாக அந்த சு அப்படி வந்திருக்கா, அப்போ அதை காசு அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி பாட்டு டு வந்து குசுடு துப்புரில் டு வந்திருக்கு, அப்போ பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதோட ஒரு மாத்திரை அளவுலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது தான் நம்ம வந்து குற்றியல் உகரம், அதாவது உகரம் வந்து குறைந்து ஒலிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முற்றியல் உகரம், அதாவது இது குற்றியல் உகரம்னு இருக்கு இல்லையா, இன்னொன்று வந்து முற்றியல் உகரம்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா தனி குறியில் அடுத்து வரும் உகரம். இப்போ குற்றியல் உகரம்னா என்ன, அது லாஸ்ட்டில் வரும்போது அதோட ஒரு மாத்திரையிலேருந்து குறைஞ்சி அரை மாத்திரையாக குறையும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இது வந்து தனி குறில், அதாவது குறிலை அடுத்து வருது அப்படின்னு சொன்னால் அது முழுசாகவே ஒலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பசு அப்படின்னு இருக்குன்னா பசு அப்படி சொல்ல மாட்டோம். பசு. விடு அப்படின்னா விடு அப்படின்னு நம்ம முழுசாக தான் சொல்கிறோம். அதே நம்ம இப்போ கேட்கலாமே, இப்போ அரசு அப்படின்னு இருக்குன்னா அது வந்து முற்றியல் உகரமான்னு கேட்டால் கிடையாது. 2 எழுத்து இருக்கணும். அதில் ஃபஸ்ட் எழுத்து வந்து குறிலாக இருக்கணும், செகண்ட் எழுத்து வந்து குசுடு துப்புருவில் ஏதோ ஒரு எழுத்தாக இருக்கணும். இப்போ காசு அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபஸ்ட் எழுத்து வந்து நெடிலாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து வல்லின குசுடு துப்புருவில் வந்திருக்கு. ஸோ அது வந்து என்னென்னா குற்றியல் உகரம். காசு அப்படிங்கிறது குற்றியல் உகரம், பசு அப்படிங்கிறது முற்றியல் உகரம். இப்போ இந்த 3 வார்த்தை அரசுன்னு இருக்குது, இந்த ரா நடுவில் இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகுதுன்னா இர் ப்ளஸ் ஆவாக மாறிடுது. அது ஒரு குற்றியல் உகரம். ஸோ குற்றியல் உகரத்தின் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 6 வகைகள் இருக்குது. அது வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டில் இருக்கிற அந்த வல்லின குசுடு துப்புற எழுத்துக்களுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பொறுத்து தான் அது வகை சொல்கிறோம். இப்போ இங்கே பாடு அப்படின்னு இருக்குது, அப்போது டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பா அப்படின்ற நெடில் எழுத்து இருக்குது. ஸோ இது வந்து அப்போது நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெக்ஸ்ட்டு வந்து ஆயுத தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா குசுடு துப்புருக்கு முன்னாடி ஆயுத எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால நம்ம இது வந்து ஆயுத தொடர் அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உயிர் தொடர் அப்படின்னா, இப்போது அரசு இருக்குது இல்லையா, இப்போது இர் ப்ளஸ் ஆ அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதாவது குசுடு துப்புருக்கு முன்னாடி ஆ இருக்குது, ஸோ அது உயிர் தொடர். நெக்ஸ்ட்டு வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா குசுடு துப்புருக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து ஈக்கு வல்லின எழுத்தாக இருக்குது, ஸோ அது வன்தொடர் குற்றியல் உகரம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா குசுடு துப்புருக்கு முன்னாடி இங்கு மெல்லின எழுத்துக்கள் வந்திருக்கு, ஸோ இது மென்தொடர். அதே மாதிரி இடைத்தொடர் அப்படின்னா எரள வழல வந்துச்சுன்னா அது இடைத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இவ் அப்படிங்கிற எழுத்தை நடுவில் கொண்டு ஒரு குற்றியல் உகர சொல்லே கிடையாது. இவ் வந்து இடைத்தொடரில் இருக்குது. அதே மாதிரி சு டு ரு ஆகிய இறுதியில் அந்த எழுத்துக்கள் இறுதியில் வந்து நடுவில் இடை எழுத்துக்களை வச்சு ஒரு குற்றியல் உகர வார்த்தையுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குற்றியல் இகரம். அதே மாதிரி குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம், இதுக்கு முன்னாடி உகரம்னு இருந்த மாதிரி இகரம் வந்து குறைந்து ஒலிச்சிச்சு அப்படின்னா அது குற்றியல் இகரம். எக்ஸாம்பிள் வந்து வரகு ப்ளஸ் யாது, வரகியது. இப்போது இங்கே வரகு அப்படிங்கிறது என்ன, ஒரு குற்றியல் உகர வார்த்தை. யாது அதாவது நிலைமொழியில் குற்றியல் உகர வார்த்தையும்
வருமொழியில் முதல் எழுத்து யாவுமா இருந்துச்சு அப்படின்னா அது உகரம் வந்து போயிட்டு அதுக்கு இனமான இகர எழுத்துக்கள் வரும். இப்போ வரகு அப்படிங்கிறது குற்றியலுகர சொல். ஓகேவா? யாது யா முதல்ல வந்திருக்கு. அப்போது இக் ப்ளஸ் ஊ வந்து போயிட்டு அதுக்கு இனமான இகரம் வந்துச்சுன்னா இக் ப்ளஸ் கீயா மாறிடுது. அப்போது வரகியது. இப்போ இதை உச்சரிக்கும் போது இந்த ஈயை வந்து சைலண்ட், அதோட அரை மாத்திரையாக வந்து ஒலிக்குது. வரகியது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்கு ப்ளஸ் யாது. கொக்கு அப்படிங்கிறது குற்றியலுகர சொல். இந்த குற்றியலுகர சொல்லுக்கு அடுத்து வந்து யாது யா வந்திருக்கு. இக் ப்ளஸ் ஊ. இந்த ஊ வந்து போயிட்டு அதுக்கு இனமான ஈ வருது. இக் ப்ளஸ் ஈ வந்துச்சு. அப்போ வந்து கொக்கியது. அதே மாதிரி நாடு ப்ளஸ் யாது. நாடு அப்படிங்கிறது ஒரு குற்றியலுகர சொல். அதுக்கு அடுத்து யா வரும்போது அது நாடியது. அதே மாதிரி மியா அப்படிங்கிற அசைச்சொல் வரும்போது அது எப்படி மாறுதுன்னா கேல் ப்ளஸ் மியா கேன்மியா. இந்த பெரிய வரும்போது கே இன் 3 சுழி இன் வருது. செல் ப்ளஸ் மியா அப்படின்போது சென்மியா அப்படின்னு மாறுது. குற்றியலிகர சொற்கள் வந்து தற்பொழுது உரைநடை வழக்கில் வந்து கிடையாது, இலக்கிய வழக்கில் மட்டும்தான் இருக்குது. இப்போ யாரும் கேன்மியா செல்மியா அப்படின்னு வந்து யாரும் சொல்லுறது கிடையாது. ஸோ இது வந்து உரைநடை வழக்கில் கிடையல, இலக்கிய வழக்கில் மட்டுமே வந்து இந்த குற்றியலிகர சொற்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 4 வகை குறுக்கங்கள் இருக்குது. அது என்னென்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஐகார குறுக்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தனித்து வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை அளவாக ஒலிக்குது. அதுவே வந்து சொல்லோட முதல்ல வரும்பொழுது ஒன்றை மாத்திரையாக வந்து ஒலிக்குது. இதுவே சொல்லுக்கு இடையிலையோ லாஸ்ட்லேயோ வரும்பொழுது அது ஒரு மாத்திரை அளவாக வந்து ஒலிக்குது. இதுதான் வந்து ஐகார குறுக்கம். குறுக்கம்னா குறுகி ஒலிக்கிறத தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னா இம் அப்படிங்கிறது வந்து இயல்பாக அரை மாத்திரையாக வந்து ஒலிக்குது. ஸோ இது வந்து கால் மாத்திரை அளவாக வந்து குறைந்து ஒலிக்கிறத தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இம் ப்ளஸ் வகர சொற்கள். இம்மை அடுத்து வகர சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது கால் மாத்திரை அளவாக குறிக்குதான். அதாவது வளம் ப்ளஸ் வந்தான். அதை வந்து நம்ம வளம் வந்தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை, வளம் வந்தான் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அது வந்து அதோட மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்குது. இன்னை அடுத்து இம் வரும் பொழுதும் வந்து அதே மாதிரி அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை அளவாக குறைக்குது. எடுத்துக்காட்டு போலும் அப்படிங்கிறத வந்து நம்ம செய்யுள் வழக்கில் வந்து போன் மருள்னு எழுதுகிறோம். ஸோ இதில் இம்மை வந்து உச்சரிக்க மாட்டோம். போன் மருன்ட்டு அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை அளவாக குறிக்கிறத தான் நம்ம வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் அப்படின்னும் போது சொல்லின் முதலில் மட்டுமே வரும். அதோட 2 மாத்திரை அளவிலிருந்து 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஔவையார் அப்படின்னு சொல்லும் போது 2 மாத்திரை, ஔவையார் அப்படின்னு சொல்லும் போது அதோட 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1 மாத்திரையாக ஒலிக்குது. நெக்ஸ்ட்டு ஆயுத குறுக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறையிறது தான் வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அது தனக்குரிய தனிக்குறில் ஃபஸ்ட்டு வந்து தனிக்குறிலை அடுத்து வரும் இல் மெய்யெழுத்துக்கள் வருமொழி முதல் தகரம் வரும்பொழுது, அதாவது இப்போ கல் ப்ளஸ் தீது தனிக்குறில் அதுக்கு அடுத்து இல் வந்திருக்கு. அதே மாதிரி தீதுல தாவரிசையில் தீ வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது இல்லானது அக்கா மாறி கக்ரீது. பல் ப்ளஸ் தூ வந்திருக்கு. இந்த இல்லானது இக்கா மாறி பக்ரூலி அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். ஃபஸ்ட் நம்ம இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் ஏன் படிக்கணும் அப்படின்னா இதில் நம்மளோட சந்திப்பிழை ஒற்றுப்பிழை நீக்கி எழுதுறதுக்கு இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வல்லினம் வந்து எங்கெல்லாம் மிகும், அதாவது கசட தவிர தான் வல்லின எழுத்துக்கள். ஸோ அந்த வல்லின எழுத்துக்கள் வரும்போது அதுக்கு இணையான ஒற்று வந்து வரும். அது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அ, இ, உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களை தாண்டியும் ஏ அப்படிங்கிற வினா எழுத்தை அடுத்தும் வரும்போது வல்லினம் வந்து மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆ அப்படிங்கிறது ஒரு சுட்டெழுத்து. பையன் அப்படிங்கிற எழுத்து சேரும் பொழுது அப்பையன் அப்படின்னு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஈங்கிறது வந்து ஒரு சுட்டெழுத்து. அதை தாண்டி வந்து ஒரு செடி அப்படிங்கிற ஒரு எழுத்து சேரும்போது இச்செடி அப்படி தான் சொல்கிறோம். இப்போ இதை அப்படியே உச்சரித்து பாருங்க. ஆ பையன், ஈ செடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல சொல்லும்போதே அப்பையன், இச்செடி அப்படின்னு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த, அந்த, எந்த, எப்படி, அப்படி, இப்படி, அங்கு, இங்கு, எங்கு அப்படிங்கிற ஒரு சுட்டெழுத்துக்களும் வினா சொற்களை தாண்டி வரும்பொழுதும் வல்லினம் வந்து மிகும். எடுத்துக்காட்டு: அந்த பையன் அங்கு சென்றான், எங்கு சென்றான் அப்படின்னும்போது அந்த இடத்துல வல்லின மெய் எழுத்துக்கள் வந்து இடையில் வருது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை விரியிலையுமே வந்து வல்லினம் மிகும். வேற்றுமை விரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நூலை படி, பாலைக்குடி, ஐங்கிற வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக தெரியுது. சப்போ நூலை படி, அந்த இடத்துல இப் வருது. பாலைக்குடி, அந்த இடத்துல வருது. அதே மாதிரி நான்காம் வேற்றுமை விரியிலுமே வந்து வல்லினம் மிகும். வேற்றுமை விரி அப்படின்னா வெளிப்படையாக தெரிகிறது. அப்போது அவனுக்கு கொடு, கு அப்படிங்கிறது, அதாவது ஐயால் கு இன்னது கண், அதில் கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு. ஸோ அது வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு. ஸோ அவனுக்கு ப்ளஸ் கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தான். ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். அதே மாதிரி பணிக்கு சென்றான், கு வெளிப்படையாக வந்திருக்கு. அந்த இடத்துல இச் இனமான ஒரு வல்லினம் மெய் வந்து வரும். அதே மாதிரி 2, 3, 4, 5 இந்த 4 வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையிலையுமே வந்து வல்லினம் மிகும். அதாவது உடன் தொக்க தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் ப்ளஸ் குடம், தண்ணீரை உடைய குடம். அப்போ தண்ணீர் ஐ வருதா, அப்போ அது இரண்டாம் வேற்றுமை உருபு. உடைய அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்து சேருது இல்லையா, அது வந்து உடன் தொக்க தொகை. இப்போ ஒரு தண்ணீர் ப்ளஸ் குடம், தண்ணீர் குடம், இந்த இடத்துல இக்கான வல்லினம் மெய் வரும். அதே மாதிரி மரம் ப்ளஸ் பெட்டி, மரத்தால் ஆன பெட்டி. இப்போ இந்த ஆல் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு. இதில் ஆன அப்படிங்கிறது உடன் தொக்க தொகை. ஸோ இது மரம், மரத்தால் ஆன பெட்டி, இந்த இடத்துல வரும்போது மரப்பெட்டி அப்படின்னு மாறுது. அப்போது நீங்கள் கேட்கலாம், இங்கே மரம்னு இருக்குது, இங்கே பெட்டி, அப்போது இந்த எம்மு போயிட்டு இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த புணர்ச்சி விதியில் வந்து இந்த எம் வந்து போயிடும். அப்புறமா பேல இருக்கிற அதுக்கு இனமான இப் வந்துடும். நெக்ஸ்ட்டு பூட்டு ப்ளஸ் சாவி, பூட்டின் சாவி, இன், ஐயாளுக்கு இன்னில் வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. ஸோ பூட்டின் அது சாவி. அப்போது அதுங்கிறது உடன் தொக்க தொகை. இந்த இடத்துல வந்து இச், அதுக்கு சாக்கு இனமான இச்ன்ற வல்லினம் மெய் வரும். அதே மாதிரி பண்பு தொகையிலையும் வல்லினம் வந்து மிகும். பச்சை, வெள்ளை, இது எல்லாமே வந்து பண்பு. ப்ளஸ் பட்டு வரும்போது பச்சை பட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிகுது. இந்த உவம உருபுகள் போல, பொறைய, இன்ன, அன்ன அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வர்றது தான் உவமை உருபு. இதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உவமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது
தாமரை ப்ளஸ் கை, தாமரை கை, அந்த இடத்துல தாமரை போன்ற கை. ஓகேவா? அப்புறம் ஓர் எழுத்து ஓர் மொழிக்கு பின்னாடியுமே வந்து வல்லினம் வந்து மிகும். தீ அப்படிங்கிறது ஓர் எழுத்து ப்ளஸ் சுடர், தீ சுடர், இச்சு வந்து இந்த இடத்துல மிகுது. அதே மாதிரி பூ ப்ளஸ் கூடை, பூக்கூடை. நெக்ஸ்ட்டு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின்னாடியுமே வந்து வல்லினம் மிகும். அழியா புகழ், ஓடா குதிரை, இந்த மாதிரி யா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரும்பொழுது அது ஈறுகெட்ட பெயரெச்சம். இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். இப்போது அழியா புகழ், அழியா புகழ், ஓடா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்னாடியுமே வந்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு 10 அப்படிங்கிறது குற்றியலுகரம், ஏன்னா குசுடுத்து பிறகு லாஸ்ட்டு வந்திருக்கு. ஈத் அப்படிங்கிறது வள்ளி என்ன எழுத்துக்கள். ஸோ இது வன்தொடர் குற்றியலுகரம். இதை அடுத்து வரும்பொழுது வல்லினம் ஒற்று மிகும். ரா ஒற்று வந்து இரட்டிக்கும், அதாவது உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். இப்போது ஆடு ப்ளஸ் பட்டி, ஆடு அப்படிங்கிறது குற்றியலுகரம். ஆடு வந்து நெடில். ஸோ இந்த ஆடு அப்படிங்கிறது ஆட்டு, இட்டு வந்து ரெட்டிக்குதா, இட்டு டு ஆட்டு பட்டி. இந்த டா வந்து ரெட்டிக்கும். அதே மாதிரி நாடு ப்ளஸ் பற்று, இந்த இடத்துல நாட்டு பற்று அப்படின்னு சொல்லிட்டு டா வந்து ரெட்டிக்குது, அதுக்கான இணை எழுத்து வந்திருக்குது. அதே மாதிரி முற்றியலுகரத்திற்கு பின்னாடியும் வந்து வல்லினம் மிகும். முற்றியலுகரம்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், தனி குரிலை அடுத்து குசுடு துப்புரு வர்றது தான். இப்போ பொது அப்படிங்கிறது அப்படிங்கிறது தனி குரல், அதை அடுத்து அப்படிங்கிற குசுடு துப்புரு வந்திருக்கு. ஸோ இதனால் பொது தேர்வு, திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி உரி சொற்கள். ஸோ இது உரி சொற்களில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ சால தவ முதலிய உரி சொற்களை தொடர்ந்துமே வந்துட்டு வல்லினம் மிகும். இப்போ சால பேசினான், தவ சிறிது அப்படின்னு சொல்லிட்டு உரி சொற்களுக்கு பின்னாடியுமே வந்து வல்லினம் மிகும். ஸோ அப்புறம் உரி சொற்கள்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆய், என, இனி, ஆக முதலிய இடை சொற்களுக்கு பின்னாடியுமே வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி இடை சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் எழுதிக்கிட்டா, ஸோ நம்ம இந்த இடை சொற்களுக்கு அடுத்து வரும்பொழுது வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ என ப்ளஸ் கூறினான், என கூறினான். இனி ப்ளஸ் காண்போம், இனி காண்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வல்லினம் மிகும் இடங்கள். இப்போ வல்லினம் மிகா இடங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது ஆ, இ, ஏ அப்படிங்கிற இடத்துல அந்த இந்த எந்த இதோட சொற்கள் எல்லாம் வந்து வல்லினம் மிகுந்துச்சு. அதே மாதிரி அது, இது, எது இவை, அவை அப்படிங்கிற வர சுட்டெழுத்து வினா எழுத்துக்களை தாண்டி வந்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது, பறவை, அந்த பறவைன்னும் போது வந்து வல்லினம் மிகும். அது பறந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல வரல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆ, ஏ, ஓ அப்படிங்கிற வினா எழுத்துக்களை தாண்டியும் வல்லினம் மிகும். இந்த வினா எழுத்துக்கள் அதை தாண்டி வந்து வல்லினம் மிகுந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போ ஆ, ஏ, ஓ இந்த வினா எழுத்துக்களை தாண்டி வல்லினம் மிகாது. அவனா செய்தான், இவனோ செய்தான் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. மலர் அப்படிங்கிறது ஒரு எழுவாய். அந்த எழுவாயை தொடர்ந்து பூத்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்பொழுது மலர் ப்ளஸ் பூத்தது அப்படியே தான் வந்துச்சு தவிர வல்லினம் இங்கே மிகாது. நெக்ஸ்ட்டு அத்தனை, இத்தனை, எத்தனை என்னும் சொற்களுக்கு பின் வந்து மிகாது. அதாவது அத்தனை பாடங்கள், எத்தனை பறவைகள், எத்தனை புத்தகங்கள் அப்படி சொல்லும் போது எத்தனை புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அந்த இடத்துல வல்லினம் வந்து மிகாது. வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா என்ன, முக்காலத்திற்கும் காட்டக்கூடியது. அதாவது ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த வினைத்தொகைகள்லையுமே வந்து வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் வந்து உம்மைத்தொகை. உம்மைத்தொகை அப்படின்னா என்ன, மறைந்து வருவது. இரவு பகல் அப்படின்னா இரவும் பகலும், இந்த இடத்துல மறைந்து வருது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வல்லினம் மிகாது. வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும், அந்த இடத்துல
வல்லினம் வந்து மிகாது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, 2ஆம் வேற்றுமை தொகையிலையுமே வந்து வல்லினம் மிகாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். 2ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். அதாவது பாலை குடித்தான், அந்த இடத்துல ஐ வெளிப்படையாக வந்துச்சு. இங்கே தமிழ் கற்றான், தமிழை கற்றான் தான். ஸோ இங்கே ஐ மறைஞ்சு வந்திருக்கு. கடலை கடந்தான், இங்கேயும் மறைஞ்சு வந்திருக்கு. இப்போ வல்லினம் மிகாது. அப்புறம் 3ஆம் வேற்றுமை உருபுகளின் பின், அதாவது ஒடு ஓடு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. பூவோடு சேர்ந்த, கபிலரோடு பரணர், அந்த மாதிரி ஓடு அப்படின்னு செய்கிற இடத்துல வல்லினம் மிகாது. 8, 10 தவிர வந்து பிற எண்களில் வந்து வல்லினம் மிகாது. இந்த 8, 10மே வந்து ஏன் மிகுதுன்னா, இது குற்றிய உள்ளுகிற சொற்களாக இருந்ததுனால. 1 + கொடு, 1 கொடு, 2 + பேர், 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. வியங்கோல் வினைமுற்றுக்கு பின்னாடியுமே வந்து வல்லினம் மிகாது. அதாவது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்க, வாழிய, அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்த்துறது, அதாவது லாஸ்ட்டில் வந்து அலே முடிஞ்சிருக்கும். ஸோ இதான் வாழ்க ப்ளஸ் தமிழ், வாழ்க தமிழ். அது மாதிரி இரட்டை கிளவிலையும் அடுக்கு தொடர்லையுமே வந்து வல்லினம் மிகாது. சல சல, பாம்பு பாம்பு, இந்த மாதிரி வர இடத்துல நடுவில் வல்லினம் மெய் எழுத்துக்கள் வந்து மிகாது. ஸோ இதே மாதிரி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தவிர பிற பெயரெச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஈறுகெட்ட பெயரெச்சம்னா என்ன சொன்னோம்? அழியா, வனப்பு, செய்யா பொருள், அந்த மாதிரி யான்னு வர்றது எதிர்மறை ஈறுகெட்ட பெயரெச்சம். இந்த கற்ற ப்ளஸ் சிறுவன், கற்ற சிறுவன், சிறிய ப்ளஸ் பெண், சிறிய பெண் அப்படிங்கிற இடத்துலலாம் வல்லினம் மிகாது. ஸோ இவ்வளோதான். இந்த இதை வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வல்லினம் மிக இடங்கள் தெரிஞ்சிச்சுன்னா சந்திப்பிழை ஒற்றுப்பிழை நம்மளுக்கு மோஸ்ட்டாக வராது. அதே மாதிரி குறில் நெடில் வேறுபாடு பார்த்தோன்னா, தொடு தொட்டு பார்த்தல், தோடு அப்படின்னா அணிகலன், சுடு சுடுதல், சூடு அப்படின்னா தீக்காயம். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஒன்றாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான ஒன்றுன்னு பாருங்க, இந்த ரூ வந்துச்சு அப்படின்னா பெரிய, பேரு பெயர். இந்த ரூ வந்துச்சு அப்படின்னா பெருன்னா பெற்றுக்கொள், பேரு அப்படின்னா குழந்தை பேரு அப்படின்னு. பொலி அப்படின்னா அழகு, போலின்னா சாயல், அதாவது போலி பொய், அதுக்கான சாயல் அப்படின்னு. கொடு அப்படின்னா கொடுத்தல், கேடு அப்படின்னா நேராக வரைதல், விதினா சட்டம், வீதினா தெரு. அதே மாதிரி கல் அப்படின்னா படி, கால் அப்படின்னா உறுப்பு. கல்லுன்னா கல்லையும் குறிக்கும், இது வந்து இளமையில் கல், அந்த படி, ஓகேவா. கண் அப்படின்னா உறுப்பு, கான் அப்படின்னா காட்சி, பணம் அப்படின்னா பருமை, பானம் அப்படின்னா பானகம், மடுனா நீர்நிலை, மாடுனா செல்வம், விலங்கு, மறினா இறத்தல், மாறினா மழை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, வலி அப்படின்னா காற்று, வலி அப்படின்னா கைப்பிடி உள்ள பாத்திரம், மனம் அப்படின்னா உள்ளம், மானம் அப்படின்னா பெருமைக்கேடு, விடு அப்படின்னா கைவிடுதல், வீடு அப்படின்னா தங்குமிடம், சிலைனா கற்சிலை, சிற்பம், சீலைனா புடவை, அதாவது திரை அப்படின்னு சொல்லலாம், வரம் அப்படின்னா அருள், வாரம் அப்படின்னா கிழமை, மறி இந்த மாதிரி அப்படின்னா தடுத்தல், மாறி அப்படின்னா வேறுபடுதல், கொடை அப்படின்னா ஈகை, கோடை அப்படின்னா வெயில் காலம், பணம் அப்படின்னா காசு, பானம் அப்படின்னா அம்பு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்று ஒன்றா தெரிஞ்சிருக்கும். இல்லை பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பணம். ரெட்டை சொல்லி நான் போட்ட பணம் அப்படின்னா பருமை அப்படிங்கிறத குறிக்குது. 3 சுழி வச்ச நான் பணம் அப்படின்னா அது காசை குறிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பலம் அப்படின்னா வலிமை, பாலம் அப்படின்னா ஆற்று பாலம், கிரினா மலை, கீரினா விலங்கு, மண்ணுனா தலைவன், மான் அப்படின்னா விலங்கு, வலை அப்படின்னா மீன் வலை, வாழை அப்படின்னா இளம்பெண், வலி துன்பம், வாலி இந்திரன் மகன், கொல் அப்படின்னா எடுத்துக்கொள், கோல் அப்படின்னா 9 கோள்கள் விண்மீன், பரி அப்படின்னா குதிரை, பாரி அப்படின்னா வள்ளல், தரம் அப்படின்னா தகுதி, தாரம் அப்படின்னா மனைவி, படலை அப்படின்னா மாலை, பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் அப்படின்னு வரும், நசி அப்படின்னா குறைத்தல், நாசி அப்படிங்கிறது மூக்கு. இதில் வந்து நாசி அப்படிங்கிறது தெரியும், நசி அப்படின்னா குறைத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அழி அப்படின்னா நீக்குதல், ஆழி அப்படின்னா கடல், கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. இதுவுமே கொஞ்சம் கனகம் பொன் அப்படிங்கிறது முக்கியம்.
தழை அப்படின்னா இலை, தாழை அப்படிங்கிறது மலர் வகை, அரு அப்படிங்கிறது வெட்டுதல், ஆறு அப்படிங்கிறது நதி, மலை அப்படிங்கிறது சிகரம், மாலை அப்படிங்கிறது சிறுபொழுது, வனம்னா காடு, வானம்னா விசும்பு, சிறுனா சிறுமை, சீருனா பாய்தல். நெக்ஸ்ட் நம்ம மயங்கொலிகள், இதே மாதிரி தான் வரும் மயங்கொலிகளும். இது உச்சரிக்கிறதுல ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தான் நம்ம மயங்கொலிகள் சொல்கிறோம். அது மொத்தமாக 8 இருக்குது. ந ந ந ல ழ ல ர ழ இப்படி சொல்லிட்டு மொத்தம் 8 இருக்குது. ஸோ இந்த நால இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, 3 சுழி நா வரும்பொழுது நாவினுடைய அந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கிற அன்னத்தில் நடுப்பகுதியை தொட்டுச்சு அப்படின்னா அந்த நா 3 சுழி நா பிறக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2 சுழி நா இருக்குது இல்லையா, அது நாவினோட நுனி மேல் வாயின் அன்னத்தில் முன்பகுதியை தொட்டுட்டாலே பிறந்துடும் இந்த ரெட்டை சுழி நா. இதிலே தெரியுது அழுத்தி எதை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் நா அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய் பல்லினோட அடிப்பகுதியிலேயே தொடும்பொழுது நம்ம அந்த நாவை உச்சரிக்கின்றோம். ஸோ அப்படி நால இருக்கிற வேறுபாடுன்னு பார்த்தோம்னா, வானம் அப்படின்னா வெடி, ரெட்டை சுழி நானா ஆகாயம், பனி 3 சுழி நானா வேலை, 2 சுழி நானா குளிர்ச்சி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அனல், 3 சுழி நானா தாடி, 2 சுழி நா அப்படின்னா நெருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆணி அப்படின்னா இரும்பு ஆணி, 2 சுழி நீ அப்படின்னு போட்டால் மாதம். நெக்ஸ்ட்டு ஊன் அப்படின்னா உணவு, 2 சுழி இன் போட்ட ஊன் அப்படின்னா இறைச்சி. கனகம் 3 சுழினா கூட்டம், கனகம் 2 சுழினா பாரம். பேன் அப்படின்னா காப்பாற்று, பேன் அப்படின்னா தலையில் இருக்கிற பேன். 3 சுழி நா போட்ட மனம்னா நறுமணம், 2 சுழி போட்ட நானா உள்ளம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மனை, 2 சுழி நா போட்ட மனை அப்படின்னா உட்காரும் மனை, மனைனா வீடு. மான் அப்படின்னா பெருமை, 3 சுழி நானா, 2 சுழி நா போட்ட இன்னுன்னா புள்ளிமான். முன்னாள், இந்த நா வந்துச்சு அப்படின்னா 3 நாள், முன்னாள் 2 சுழி நா போட்ட நா வந்துச்சுன்னா முந்தைய நாள். தேநீர் தேயிலை நீர், தேநீர் 2 சுழி போட்ட நா வந்துச்சுன்னா தேன் போன்ற இனிய நீர். திணை, ரெட்டை சுழி நை வந்துச்சுன்னா தானிய வகை, 3 சுழி நை வந்துச்சுன்னா ஒழுக்கம் இல்லைன்னா நிலம்னு சொல்கிறோம். கணை, ரெட்டை சுழி நை வந்துச்சுன்னா குதிரை கணைக்கிறது, 3 சுழி நை வந்துச்சுன்னா அம்பு. மயங்கொலியில் நெக்ஸ்ட்டு லா ரா வேறுபாடு. லா அப்படின்னா நாவினோட இரு பக்கம் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் வரும். அதே மாதிரி லா அப்படின்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் வரும். ழா அப்படிங்கிறது நாவினோட நுனி மேல் நாக்கை வளைத்து வருடுவதால் ழகரம் தோன்றுது. அப்போது விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு, விளை அப்படின்னா உண்டாக்குதல், விழை அப்படின்னா விரும்பு, அதாவது கூற விழைவது அப்படின்னு சொன்னால் கூற விரும்புவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த விழை அப்படின்னா விரும்பு. இலை அப்படின்னா செடியின் இலை, இழை அப்படின்னா மெலிந்து போதல், இழை அப்படின்னா நூல் இழை. அலகு அப்படின்னா பறவையின் மூக்கு, அழகு அப்படின்னா கவின், அலகு அப்படின்னா பெண் மயில். ஸோ இந்த வேறுபாடு தான், சின்ன வேறுபாடில் பொருள் வேறுபாடு இருக்குது. அலை அப்படின்னா அலைகடல், கடல் அலை அப்படின்றது. அலை அப்படின்னா புற்று, அழை அப்படின்னா கூப்பிடுதல் அழைத்தல், கலை அப்படின்னா கவின், கவின் கலைகள், கலை அப்படின்னா பயிர் கலைகள், இந்த களை எடுக்கிறது, பயிருக்கு இடையில் வளர்ந்துருக்கிற களைகள்னு இருக்கு இல்லையா, அது. களை அப்படின்னா மூங்கில், தலைனா உறுப்பு, தலை அப்படின்னா விலங்கு, தழை அப்படின்னா தழைத்தல், பெருகுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தழை அது. வலி அப்படின்னா வலிமை, வலி அண்ணா காற்று, வழி அப்படின்னா பாதை. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மயங்கொலியான ரா ரா அப்படிங்கிறது மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரா தோன்றுது. இந்த பெரிய ரா மேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுது. ஸோ அப்போது ஏரி, இந்த ரீ வரும்பொழுது குளம்,
ஏரி, பெரிய ரீ வரும்பொழுது மேலே ஏரி. கூரை, சின்ன ரை வரும்பொழுது வீட்டின் கூரை, பெரிய ரை வரும்பொழுது புடவை. அரி, சின்ன ரீ வரும்போது திருமால் சிங்கம், பெரிய ரீ வந்தால் அறிந்து கொள். அலரி, சின்ன ரீ வந்தால் அலரிப்பூ, பெரிய ரீ வந்தால் அலறுது அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இரத்தல் அப்படின்னா யாசித்தல், இறை கேட்டல். அப்புறம் பெரிய ரா வந்துச்சுன்னா சாதல். உறவு, சின்ன ரானா வலிமை, பெரிய ரானா சுற்றம். அப்புறம் உரை, சின்ன ரை அப்படின்னா சொல், பெரிய ரை அப்படின்னா தலையணை உரை, அந்த மாதிரி உரை. எரி அப்படின்னா தீ, பெரிய ரீ வந்துச்சுன்னா வீசு. கறி, சின்ன ரீ அப்படின்னா யானை, பெரிய ரீ அப்படின்னா காய்கறி, மிளகு அப்படி வரும். குரங்கு, பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா அது தொடை, சின்ன ரா வந்துச்சு அப்படின்னா வானகரம், நம்ம குரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குரங்கு வரும். அதுக்கப்புறம் சீரிய அப்படின்னா சிறந்த, சின்ன ரா. பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா சினந்த, கோவப்பட்ட. பறவை, சின்ன ரா வந்துச்சுன்னா கடல், பெரிய ரா வந்துச்சுன்னா பறக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து பறவை. மறை, சின்ன ரானா மான், பெரிய ரானா வேதம். மரம், சின்ன ரா அப்படின்னா தாவரம், பெரிய ரா அப்படின்னா வீரம். பரி அப்படின்னா குதிரை, சின்ன ரீ, பெரிய ரீ வந்துச்சுன்னா திருடுதல். ஒரு, சின்ன ரூ அப்படின்னா ஒன்று, பெரிய ரூ அப்படின்னா தண்டனை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேயே வந்து முடிஞ்சிடுச்சு, அதாவது ராரி இதோடது முடிஞ்சிச்சு. இனவெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 மெல்லின எழுத்துக்களும் 6 வல்லின எழுத்துக்களும் தான் வந்து இணை எழுத்துக்கள். காக்கு வந்து பார்த்திங்கன்னா ங, சாக்கு வந்து ங, டாக்கு வந்து ந, தாக்கு வந்து ந, பாக்கு வந்து மா, ராக்கு வந்து நா. இவங்க தான் வந்து அதுக்கான இன எழுத்துக்கள். இப்போ தங்கம், காக்கு இனமான இங்கு வந்திருக்கு. தஞ்சம், சாக்கு இனமான இஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சட்டம்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து இன எழுத்துக்களா? 2 சா, இட்டு, இட்டா வந்திருக்கு. அப்படி கேட்டால் இது வந்து கிடையாது. ஏன்னா அதுக்கு இணை வந்து அந்த இட்டு கிடையாது. இடையின எழுத்துக்கள் 6ம் வந்து ஒரே இனமாகும். அதாவது யாராலா அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு இணை எழுத்தாக வருவாங்க. அதே மாதிரி உயிர் எழுத்துக்களுக்கு வந்து குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் தான் இணை எழுத்துக்கள். இப்போ ஆக்கு இணை எழுத்து ஆ, ஈக்கு இணை எழுத்து ஈ, ஊக்கு இணை எழுத்து ஊ, ஏக்கு இணை எழுத்து ஏ, ஓக்கு ஓ, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஐக்கு இணை எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈயும், அவுக்கு இணை எழுத்து ஊ. அதை உச்சரிச்சு பாருங்க, ஈல முடியுது இல்லையா? ஸோ அதனால அவங்க தான் அதுக்கான இணை எழுத்துக்கள். ஆனால் சொல்லில் வந்து உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது. நம்ம பேசுகிற வழக்கில் உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து இணையாக நம்மளுக்கு வராது. அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளபெடைன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு செய்யுளுன்னு ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்கிறதுக்கு வந்து நம்ம நெடிலுக்கு இனமான குறில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் வரும். அதாவது ஓதல், தழை, தூம், இந்த மாதிரி இடத்துல தான் உயிரெழுத்துக்கள் வந்து குறில் நெடில் வரும். அதே மாதிரி எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கள் மட்டுமே இணை எழுத்துக்கள் கிடையாது. இப்போ நடுவில் இந்த இணை எழுத்துக்களை வச்சு நம்ம என்னென்னா மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெய்மயக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்லோட இடையில் வந்து மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, இந்த மெய்யெழுத்து வந்து 2 அடுத்தடுத்து மெய்யெழுத்துக்களாகவே வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல்நிலை மெய்மயக்கம், இன்னொன்று வேற்றுநிலை மெய்மயக்கம். அதில் உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு சொற்களோட இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரும்பொழுது இந்த க, ச, த, ப இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அதாவது எப்படின்னா பக்கம், அக்கம், வெக்கம், சட்டம், அச்சம், இந்த மாதிரி வர இடத்துலலாம் பாருங்கள் இக்கு, கா, இச்சு, சா, இத்து, தா, அந்த மாதிரி க, ச, த, ப இந்த 4 எழுத்து வர இடத்துல மட்டும்தான் வந்துட்டு ரெட்டிக்கும். இது வந்து உடல்நிலை மெய்மயக்கத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்போ பக்கம் அப்படிங்கிறது என்னென்னா உடல்நிலை மெய்மயக்கத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பாருங்க, பா, இக் ப்ளஸ் இந்த காவை வந்து இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கிறோமா, அப்போ 2 இக்கு வந்து ஒரே இதுவாக வந்திருக்கு இல்லையா, இந்த தான் வந்து நம்ம உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா இதே மாதிரி சொல்லோட இடையில் ஆனால் வெவ்வேறு 2 வேறு மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது வந்து
வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படி சொல்கிறோம். ஆனால் இது வந்து 2 தான் வந்து மோஸ்ட்டாக வரும். இப்போ இரு, இழு இந்த இது வந்து அதோட இனத்தை சேராமல் வேறு மெய்யெழுத்தோட சேர்ந்து வரும். இப்போ பாருங்களா, உயர்வு அப்படின்னு இருக்கா, உயர் இரு லாஸ்ட்டில் ஊன்னு இருக்கா, அதை வந்து நம்ம இவ் ப்ளஸ் வு அப்படின்னு பிரிப்போமா. இரு வேற எழுத்து, இவ் வந்து வேற மெய்யெழுத்து. அந்த மாதிரி வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் ஒன்றா ஒரே இடத்துல வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு வேற்று நிலை மெய்மயக்கம். இப்போ வாழ்பவன் இப்பு ப்ளஸ் இழு இப்பு வருது, வாழ்க்கை இழு இக்கு வருது. ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு வேற்று நிலை மெய்மயக்கம். அதாவது க ச த ப இரு இழு ஆகிய 6 எழுத்துக்களை தவிர்த்து மீதி இருக்கிற 12 மெய்யெழுத்துக்களுமே வந்து உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்று நிலை மெய்மயக்கமாகவும் வரும். இப்போது இந்த எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த க ச த ப இது வந்துட்டு உடல்நிலை மெய்மயக்கத்தில் மட்டும்தான் வரும். அப்படியே இந்த இரு இழு அப்படிங்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் மட்டும்தான் வரும். மீதி 12மே 2மே மாறி மாறி வரும். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் என்னென்னா ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம்னா என்னென்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது 2 ஒற்றுக்கள் இருக்குது இல்லையா, இதில் வந்து 3 ஒற்றுக்கள் வந்து ஒன்றா வந்துச்சு அப்படின்னா இது ஈரொற்று மெய்மயக்கம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், காய்ச்சல். இப்போது காய் ஈ வந்துச்சு, இச்சு வந்துச்சு. இப்போ இந்த சாலை வந்து எடுத்துட்டோன்னா ஒரு இச்சு ப்ளஸ் ஆ வரும். ஸோ இந்த மாதிரி 3 ஒற்றுகள் வந்து ஒன்றா ஒரே இடத்துல வருது அப்படின்னா அது ஈரொற்று மெய்மயக்கம். அதோட எடுத்துக்காட்டுகள்னு பார்த்தோன்னா வீழ்ச்சி, மகிழ்ச்சி, நாய்க்கால், உயர்ச்சி, காய்ச்சல் இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம ஒரு கொஷின் கேட்க போகிறோம்னா அது வந்து வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம். வினா பொருளை தருது. அதாவது என்ன, யார், ஏன், அவனா, அவனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் சில முன்னாடி வரும், சில எழுத்துக்கள் இறுதியில் வரும். சொல்லோட முன்னாடி வர எழுத்துக்கள் என்னென்னா ஏ, யார், என்ன, எங்கு, யார், யாருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சொல்லுக்கு முன்னாடி வர வார்த்தைகள் ஏ, யா. சொல்லுக்கு இறுதியில் என்ன வரும், ஆ, ஓ. கேட்கலாமா, கேட்டாயோ, தெரியுமோ, தெரியாதோ, அந்த மாதிரி கேள்வியாக நம்ம கேட்குறது ஆவும் ஓவும் இடையில் கடைசியில் வரும். சொல்லோட முதல்லையும் வரும், கடைசியிலும் வர்றது எதுன்னா ஏ. ஏன் அப்படின்னும் நம்ம கேட்கலாம், நீதானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஏ, யா, ஏ, ஆ, ஓ. இந்த ஃபஸ்ட்டு ஏ, யா இது வந்து சொல்லோட முதல்லையும், ஆ, ஓ வந்து சொல்லோட கடைசியிலையும், ஏ வந்து முதல் மற்றும் கடைசியிலையும் வரும். நம்ம இந்த வினா எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அகவினா, இன்னொன்று வந்து புறவினா. அகவினானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுக்கு உள்ளேயே இருக்கும், அதை பிரிச்சுட்டா பொருள் கிடையாது. இப்போ ஒரு வினா எழுத்துக்களை எடுத்துப்போமா, ஏன் அப்படின்னா அதில் ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துடுங்க, இன்னைக்கு நம்மளுக்கு பொருள் கிடையாது. அதே மாதிரி எது, அந்த ஏ அப்படிங்கிற பொருளை எடுத்துட்டா பொருள் கிடையாது. அந்த மாதிரி வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரலைன்னா அது அகச்சுற்று. புறச்சுற்று அப்படின்னா நம்ம வினா எழுத்துக்களை எடுத்தாலும் பொருள் தரும். இதுக்கு எடுத்துக்காட்டு, அதாவது அவனா அப்படிங்கிற அந்த ஆ அப்படிங்கிற வினா எழுத்தை எடுத்துட்டா அவன் அப்படிங்கிற பொருள் தரும். வருவானோ அப்படின்ற ஓ எடுத்துட்டா வருவான் அப்படிங்கிற பொருள் தரும். அந்த மாதிரி வினா எழுத்துக்களை எடுத்தால் பொருள் தந்தா அது புறவினா. இது அகவினா, புறவினா. இது 2 முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ஒன்று நம்ம சுட்டி காட்டுறது, அதோ இருக்குது, அங்கே அப்படின்னு சொல்லி நம்ம கை விரலை நீட்டி காட்டுறோம் இல்லையா, அதுதான் சுட்டெழுத்துக்கள். அதை வந்து நம்ம குறிக்கிறதுக்கு 3 எழுத்துக்களை வந்து பயன்படுத்துகிறோம். அது வந்து ஆ, இ, உ. இதில் வந்து நம்ம உ அப்படிங்கிறத இப்போ வழக்கத்தில் பயன்படுத்தலை, இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இதையுமே வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம், அகச்சுட்டு, புறச்சுற்று அப்படின்னா. அதே மாதிரி இந்த அது, இது, எது, அவன் இதில் வந்து நீங்கள் சுட்ட எழுத்துக்களை நீக்கிட்டீங்க அப்படின்னா பொருள் தராது. புறச்சுட்டு அப்படின்னா நீங்கள் சுட்ட எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும். அந்நீர் வீழ்ச்சி, இம்மழை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன் அப்படிங்கிற அந்த இது ஆ அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீர்வீழ்ச்சி, மழை அப்படின்னு பொருள் தரும். இது வந்து புறச்சுற்று. இதில் இன்னுமே 2 டைப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்மை சுற்று, செய்மை சுற்று.
அண்மை சுட்டு அப்படின்னா கிட்டையில் இருக்கிறது. இது, இவன், இங்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அண்மை. ஈ அதாவது அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஈ. சேய்மை சுற்று அப்படிங்கிறது வந்து தூரத்தில் இருக்கிறத குறிக்கிறது. அது, அவன், அவர், அங்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இது சேய்மை எழுத்துன்னா ஆ. சுட்டு திரிபு அப்படிங்கிறதுனா அம்மரம், இம்மரம் இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து அந்த மரம், இந்த மரம், அந்த வீடு, இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது வந்து சுட்டு திரிபு. ஊங்கிறத வந்து நம்ம எப்போ பயன்படுத்துகிறோன்னா, தூரத்தில் இருக்கிறதுக்கும் கிட்ட இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற பொருளாக நம்ம வந்து என்னன்னு சொன்னால் ஊ வந்து பயன்படுத்தணும். அது எப்படின்னா உது, உவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சுட்டெழுத்துக்களுமே வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒருமை பண்பு அறிதல். இந்த ஒருமை பண்பு என்னென்னா நம்மளுக்கு நார்மலாக தெரியும். ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று, பண்பைனா நிறைய இருக்கிறது. இப்போது இதை வந்து நம்ம அன்று அப்படிங்கிறது எங்கே எழுதணும் அப்படின்னா, அது ஒருமையாக இருக்கணும், ப்ளஸ் அது வந்து உயிரில்லாத பொருளாக இருக்கணும், அக்ரிணையாக இருக்கணும். அந்த வர இடத்துல நம்ம அன்றுன்னு எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது மரம். மரம் அப்படிங்கிறது ஒரு குறிக்கிறது. இது அது உயிரற்றது. ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டில் வந்து அன்று, இது மரம், அன்று அப்படின்னு எழுதியிருக்கோம். அல்ல அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, அதே மாதிரி உயிரற்றதாக இருக்கணும், ஆனால் நிறைய இருக்கணும், பன்மையில் இருக்கணும். அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை பன்மையில் அல்ல அப்படிங்கிறத எழுதுவோம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது மரங்கள் பன்மையில் இருக்குது, அக்ரிணையாக இருக்குது. அதனால நம்ம இங்கே அல்லன்னு எழுதியிருக்கோம். அல்லன் அப்படி எழுதும்போது உயிர்த்திணை நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் அது வந்து ஒருமையாக இருக்கணும். அதுவே ஆண் பாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே அல்லன் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், அவன் அப்படிங்கிறது உயர்த்திணை, தீயவன் அப்படிங்கிறது அதாவது அவன் தீயவன், அவன் வந்து ஒருமை தான், ஒருத்தரை பற்றி சொல்கிறோம். ஸோ அதனால் அவன் தீயவன் அல்லன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம அல்லன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு அல்லல். அல்லல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே எழுதணுன்னா, அதே மாதிரி உயிர்த்திணையாக இருக்கணும், ஒருமை ஒருத்தவங்களை மட்டும் குறிக்கிறதா இருக்கணும், பெண் பாலை குறிக்கணும். இப்போ அல்லன், அவன் ஆண் பால் குறிக்கிறதுனால நம்ம ரெட்டை சுழியின் போட்டோம். இங்கே பெண் பாலை குறிக்கிறது அப்படின்றதுனால நம்ம அல்லல் அப்படின்னு போகிறோம். இதுவே உயர்த்திணையாக இருந்து பன்மையாக இருந்தாங்க அப்படின்னா அல்லர், இதை செய்தவர்கள் அவர்கள் அல்லர். அல்லேம் அப்படின்னா உயர்த்திணையாக இருந்து பன்மையாக இருந்து தன்மை, நாங்கள் செய்தோம் அப்படின்னா அது அல்லேம் அப்படின்னு போடணும். அல்லை அப்படின்னா உயர்திணையாக இருந்து ஒருமையாக இருந்து முன்னாடி இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து சொல்லணும் அப்படின்னா அல்லை. நீ எனக்கு நண்பன் அல்லை. அவ்வளோதாங்க. இதில் எழுத்து இலக்கணத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதே மாதிரி ஜிஎஸ்லியுமே என்னோட ஸ்டோரி டைப்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் வீட்டு வேலை செய்யும்போது அதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கேட்குற மாதிரியுமே வந்து நான் வீடியோஸ் தரேன். இது எனக்குமே வந்து ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரெஸ்பான்ஸ் இது ஓகே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மரபு சொற்கள் அப்படிங்கிறத நான் ஒரு யூனிட்டாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.